ஆஹா, என்ன இது அல்வா மாதிரி உருண்டு வருது? அல்வா தான். வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினா கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் இருக்கோம்? மதுரையில் இருப்போம். மதுரை சாப்பாடு நம்ம நிறைய பார்த்துட்டுருவோம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண விருந்து சொல்லும் போது கம்பல்சரி வந்து இந்த இனிப்பு வைப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஸ்வீட்டு. அதாவது இந்த பன் அல்வா. இந்த பன் அல்வா பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது பன்னில் தான் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது அப்படி கிடையாது. இது நாங்கள் ரஸ்கில் தான் பண்ணுறோம். இது எல்லாருக்குமே முக்கியமாக மதுரையில் சௌராஷ்டிரா மக்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட். இது எப்படி வந்து மதுரைக்கு வந்து பன் பரோட்டா வந்து ஃபேமஸோ அந்த மாதிரி பன் அல்வாவும் கல்யாண மண்டபத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும், அதாவது ஒரு 10 ஃபங்க்ஷன் இருந்தால் 7 ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பன் அல்வா அப்படிங்கிறது டின்னருக்கு, லஞ்சுக்கு, பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு எல்லா வேலைக்குமே கஸ்டமர்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்கிறப்போ இது ஒரு 500 பேருக்குன்னு சொன்னால் ஒரு 700-800 பேருக்கு சேர்த்து தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் பார்சல் எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பன் அல்வா சொல்லும் போது இந்த பிரெட் அல்வாக்கும் பன் அல்வாக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் தான். அதை பிரெட்டை ஆயிலில் ஃப்ரை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து ரஸ்கை வந்துட்டு உடச்சி அதை மிக்சியில் அரைச்சி பவுடர் ஆக்கி அதுலேருந்து அல்வா பண்ணுறோம். இதில் என்ன ரேஷியோவில் சக்கரை போடுறாங்க? சில பேர் பால் போடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொன்னால், நான் ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது பால் எதுவும் போட மாட்டோம், வெறும் தண்ணி ஊற்றி நாங்கள் அப்படியே அல்வா ரெடி பண்ணுவோம் சொல்லி சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னலாக மதுரையில் வந்துட்டு பாலோ கோவா இது ஆட் பண்ண மாட்டாங்க. இது ஃபுல்லாக தண்ணி வச்சு தான் பண்ணுறது. ஓகே, இது ரொம்ப ஃபேமஸ். இது வந்துட்டு இங்கே கோதுமை அல்வாவா இல்லை பன் அல்வான்னு கேட்டால் நிறைய பேர் இந்த பன் அல்வா தான் வந்துட்டு நிறையா விரும்புவாங்க. இந்த ரெசிபி நமக்கு யார் சொல்லித்தரா பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தான். நம்ம விஜய் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அன்னபூர்ணை கேட்டரிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக கேட்டரிங் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்ககிட்ட தான் இந்த ரெசிபி நம்ம தெரிஞ்சு போகிறோம். இந்த பன் அல்வா அப்படின்னு சொன்னாவே கரண்டியில் கவர் கட்டலை அப்படின்னாலுமே அது டக்குன்னு விழுகணும். இலையில வச்சோம் அப்படின்னா நான் விழுகணும். அது அப்படியே நம்ம சூடாக எடுத்து சாப்பிட்றப்போ அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி மெதுன்னு இருக்கா அந்த பன் அல்வா. அது கூட அந்த முந்திரி பருப்பு, அந்த நெய்யோட வாசம், அந்த ஏலக்காய் வாசம் சூப்பராக இருக்குது. சரி வாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த பன் அல்வா எப்படி ரெடி பண்ணுறது கிடைச்சிக்கலாம். வணக்கம் விஜய். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு சார். ஓகே, போன வீடியோஸ்லாம் நிறைய பார்த்து நிறையா என்கொயரி பண்ணியிருந்தாங்க. ரெசிபி பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நல்ல விஷயம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்துட்டு பன் அல்வா பற்றி பண்ண போகிறோம். சரி, ஓகே. இந்த பன் அல்வா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ரஸ்கில் தான் பண்ணுறோம். ஹல்வா ரஸ்க்குன்னு சொன்னாவே கொடுப்பாங்க, நார்மல் ரஸ்க் கிடையாது. இது ஹல்வா ரஸ்க்குன்னு சொன்னாவே கொடுப்பாங்க. இதுவா? ஆமாம் சார். ஓகே. இந்த ரஸ்கை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ண போகிறோம். மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா தண்ணியெல்லாம் ஊற்றாமல் ட்ரையாக அரைக்கணும். ட்ரையாக அரைச்சோம்னா அது ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சதுக்கப்புறம் அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அதுக்கு மேலே வெள்ளை சீனி போட்டு சுடுதண்ணி ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கிற சுடுதண்ணியை ஊற்றி அதுக்கப்புறமா நான் அதை அல்வாவை பண்ணுவீங்க. இப்போ கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கல்யாணத்தில் வந்துட்டு ஒரு 7 கல்யாணம் வரைக்குமே இந்த பன் அல்வா தான் வைப்பாங்க. டின்னருக்கோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ கம்பல்சரி இருக்கும். கம்பல்சரி எல்லாருக்குமே இது தெரியும். ஓகே. இப்போ எங்கேயுமே மெட்ராஸ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பன் அல்வா இருக்காது. இதே வந்து திண்டுக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிர்னி சொல்லுவாங்க. அவங்க அந்த மாதிரி ரவை அந்த அரிசி போட்டு பண்ணுவாங்க. எங்கே பன் அல்வா. ஸோ ஒரு ஊருக்கு ஒன்று இருக்குல்ல. சரி, ஓகே. எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? சொல்கிறீங்களா? ஓகே. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம மதுரை கல்யாண வீட்டில் செய்கிற பன் அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். ரஸ்க்கு 1 கிலோ, கோல்டு வின்னர் ஆயில் 3/4 லிட்டர் எடுத்துருக்கோம், நெய் ஒரு 200 ml, முந்திரி ஒரு 200 கிராம், சர்க்கரை 2 கிலோ, ஏலக்காய் 2 ஸ்பூன், வெள்ளரி விதை ஒரு 30-40 கிராம் வரைக்கும் எடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரஸ்க்கு வந்து பன் அல்வாக்காக விற்கிற ரஸ்க்குன்னு சொல்லி சொன்னீங்க. என்ன இருக்குது அதில் கேட்குறேன். நார்மல் பிரெட்டு தான் ரஸ்க் மாதிரி பண்ணியிருக்காங்க, ரைட்டா? நார்மல் பிரெட்டு தான். இது வந்துட்டு ஹார்டாக இருக்கும். நார்மல் ரஸ்க்கை காட்டிலும் ஹார்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக 2 டைம் பேக் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதனால இது ஹார்டாக இருக்கும். ஓகே. இவ்வளோ ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம ஹல்வா பண்ணுறதுக்கு அந்த பக்குவம் கிடைக்கணும். இது நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம உடச்சி மிக்சியில் போட்டு பொடியாக்க போகிறோம். ஓகே. அந்த பொடியாக்குற பக்குவம் எப்படி இருக்கணும்? ரவை மாதிரி. ரவை மாதிரி. இப்போ நாங்கள் எல்லாருமே மிக்சியில் வச்சு பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி காலத்துல ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி எல்லாருமே உலக்கையில் தான் அடித்து இடிப்பாங்க. உலக்கையில் இடித்து அந்த பெருசாக இருக்கிறது மட்டும் வெளியே எடுத்து மறுபடியும் இடிப்பாங்க. ஆக்சுவலாக 2-3 டைம் இதை இடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நைட்லேருந்தே இடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஈஸியாக நாங்கள் எல்லாருமே மிக்சியில் வச்சு பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆமாம். ஸோ இன்றைக்கி ஏற்ற மாதிரி அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் மாற்றிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த உலக்கெல்லாம் வச்சு பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்டில் ட்ரை பண்ணும்போது அது மிக்சியில் அரைக்கிறதுக்கும் இதில் அரைக்கிறது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் 1-2 குறை பக்கம் வரும், ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது 1-2 பல்ல கடிக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும். அது நைஸ் ஆகிடுச்சுன்னா அது கேசரி பக்கம் போயிடும். இப்போது இதை அரைச்சாச்சு. ஓகே. இது அரைச்ச பக்கம் அந்த ரவை இருக்க பக்கத்தை தான் நம்ம வச்சுருக்கோம், ரைட்டா? ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம ஆயில் ஊற்றி இது ரோஸ்ட் பவுடர்னு சொல்லுவோம். இந்த பவுடரை வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், வறுக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களே, இப்போ நம்ம கிட்ட கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுறோம். இப்போ பெரும்பாலும் ஸ்வீட்டுன்னு சொல்லும்போது வந்து நெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நெய்யும் அதிகமாக யூஸ் பண்ணலாமா, எப்படி? நெய் ஒரு அளவுக்கு யூஸ் பண்ணுறோம். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா
திகட்ட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறனால நம்ம நெய் அதிகமாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகே, இந்தாங்க. இப்போ இது வறுக்கிறதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் நம்ம? இப்போ நம்ம ஃபுல்லாகவே 3/4 லிட்டர் யூஸ் பண்ணுறோம். 3/4 லிட்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது அந்த 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றும் போது இந்த 1 கிலோ ரஸ்க் வந்து அப்சர்வ் பண்ணுறோமா? பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம எண்ணெய் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே வெளியே தள்ளும், அந்த எண்ணெயை நம்ம வெளியே எடுத்துடணும். அப்படியா? ஆமாம், இல்லைன்னா சாப்பிட்றப்போ திகட்டும், அதனால் சரி, ஓகே. வெளியே எடுத்துடணும். சூடாகணுமா எப்படி? லைட்டாக கொதிச்சோடனே போட்டோம். ரொம்ப ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை போட்டால் கறியுது. ஓகே, எண்ணெய் சூடாகிடுச்சு செஃப், இப்போ நம்ம போட்டலாம். ஓகே, போடும் மொத்தமாக கொட்டலாமா இல்லை அப்படி உதிரியாக இல்லை, போடணும்? இப்படி இந்த மாதிரி போட்டால் தான். ஏன் அப்படி மொத்தமாக போட்டால் என்ன ஆகும்? கட்டியாகி நின்றும். கட்டியாக நின்றோம். ஏன்னா அந்த அரைச்சி வச்சுருக்கோம், அது ஏன்னா மைதா, அது ஆல்ரெடி குக் பண்ணது தான். அப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் அந்த ஆயில் இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அங்கே கெட்டி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஆமாம் ஆமாம். ஓகே, என்ன டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு டக்குன்னு? இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். ஓகே, அடுப்பு எப்படி ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருக்கீங்க? அப்படி லோ ஃப்ளேம் எரியுதா? நான் எங்கேயாவது பார்க்கும்போது தெரியலையே. எரியுது. ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருக்கீங்க. ஆமாம். ஓகே, இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் தான் செஃப் இந்த ரஸ்கை குக் பண்ணுறோம். ஓகே. ஆமாம், இது ஹை ஃப்ளேம் வச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெயோட சூட்டுக்கு வந்துட்டு சீக்கிரமாக கறியிடும். ஓகே, கசப்பு அடிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று எண்ணெய் தள்ள ஆரம்பிக்கும்ல சீக்கிரமா? ஆமாம். ஓகே, லோ ஃப்ளேமில் அப்படியே மெதுவாக இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகும். ஆமாம் நீங்கள் ஆமாம், அவர் சொல்கிற விஷயம் நல்ல விஷயம். அந்த ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணும்போது என்னென்னா அந்த டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அந்த எண்ணெய் வந்து வெளியே தள்ள ஆரம்பிக்கும். அப்படி வெளியே தள்ள ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த பக்குவம் மாற ஆரம்பிக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸு, அவர் சொன்னும் போது கரெக்டாக ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ரைட்டாக நான் தப்பாக சொல்கிறேன்னா? கரெக்டாக இல்லை உங்கள் இடத்துக்கு வந்து நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன் சொல்லாது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இப்போ இருக ஆரம்பிச்சிருச்சு. கலருமே அப்படியே நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டைட் ஆகுது. ஆமாம். இன்னொன்று ஏதோ அந்த வாசம் வருதுல்ல? ஆமாம், அந்த வறுக்கிற வாசம் நல்லாவே தெரியுது. ஓகே, இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துலாம். அதாவது அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் வறுக்கிறோம், ரைட்டா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் நினைக்கிறேன். சிம்பிள் தான் சார். இப்போ நம்ம 1 கிலோ ரஸ்க்கு 2 கிலோ சர்க்கரை போடுறோம். சரி, ஓகே. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருமா? ஆமாம் சார், ஒன்றா போட்டுருவோம். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? சர்க்கரை லைட்டாக குக் ஆகும். லைட்டாக அந்த கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அது அளவு தண்ணி இதில் ஊற்றி கிண்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த கேரமல் ஆன பிறகு தான் நம்ம பண்ணணும், ரைட்டா? ஆமாம் சார், ஆமாம். ஆனால் இது கிண்டுறது தான் ஒரு பெரிய வேலை நினைக்கிறேன். இதுக்குன்னே ஒரு ஆளை போட்டு நம்ம ஃபுல்லாக கிண்டணும். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். நல்ல பாய்ஸ் வேணும், நல்ல கை ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். ஆமாம் சார். சரி, ஓகே. எனக்கு ரெடியாக போய் காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். செஃப் இது லைட்டாக இப்போது மெல்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம் சார். நான் கேரமெல்லாம் ப்ரௌன் ஆகணும்னு நினச்சேன். அந்த மாதிரி நான் மிட்டாய் மாதிரி ஆகிடுச்சு. மிட்டாய் மேடம், அதாவது சுகர் போட்ட பிறகு அது ஒன்னோட ஒன்று சேர்ந்துருது. ஆமாம், அந்த டார்க் ப்ரௌன் ஆன பிறகு லைட் ப்ரௌன் பக்கம் வருது. ஆமாம், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். மறுபடியும் தண்ணி ஊற்றினோடனே டார்க் ப்ரௌன் ஆயிரும். சரி, ஓகே. ஆமாம், சுடு தண்ணி வச்சிருக்காரு. ஆமாம். எதுக்காக சுடு தண்ணி? பச்சை தண்ணி ஊற்றினோம்னா மறுபடியும் டெம்பரேச்சர் மாறிடும். ஓகே, அதுக்காக அந்த மாதிரி சுடு. அதெல்லாம் சுடு தண்ணி தான். ஆமாம் சார். இந்த சம்பார் ரவை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அந்த மாதிரி முழுசா எப்படி இருக்கும் சம்பார் ரவை பேக்கெட்டில் எடுத்தா? அந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துருச்சு அது, சக்கரை போட்ட பிறகு. இப்போ இது நல்லா இந்த மாதிரி கலர் மாறுதுங்க, டார்க் ப்ரௌனாக வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி அல்வா பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் நான் இந்த இடத்துல மட்டும் இந்த ஸ்டேஜில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது கவனமாக இருக்குன்னு சொல்கிறது அந்த மாதிரி இருக்கா? ஸ்டார்டிங் நம்ம அந்த பொடி பண்ணி வச்சிருக்க ரஸ்கை போடுறப்போ எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரஸ்கை போடக்கூடாது. ஓகே, மிதமான சூட்லேயே போட்டு மிதமான சூட்டில் போட்டுறணும். அப்படி உங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கூட ரஸ்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் பற்ற வைக்கலாம். ஓகே, முன்னாடி போட்டு ரஸ்கை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வைக்கலாம். சரி, ஓகே, ஃபைன். அப்படியே ஒரு சைடு பாருங்களேன், அந்த லேயர் பாருங்களேன், ஒரு சைடு தான் டார்க் ப்ரௌனு, ஒரு சைடு லைட் ப்ரௌன் மாதிரி மாறுது. இப்போ வந்துட்டு நம்ம கோதுமை அல்வா கிண்டுற மாதிரி கையை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் தான் வேலையே. ஆமாம் சார், இதுதான் மேஜரான வேலை. பயப்பட தேவையில்லை, மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். ஓகே, டைட்டாக ஃப்ளேமை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிடியூஸ் பண்ணிட்டே வரலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த லைட்டு 2 லேயர் கலர் மாதிரி இருந்தது, இப்போ எல்லாமே ஒரே ஈவன் ஆகிடுச்சு, டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஆமாம், நல்லா மெர்ஜ் ஆகுது. அந்த சுகரு, தண்ணி, ரஸ்க்கு, எண்ணெய் எல்லாமே சேர்ந்து நல்லா மெர்ஜ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா டைட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நேரம் கிண்டணும் நம்ம? அளவு பொறுத்து. இப்போ சின்ன அளவாக இருந்துச்சுன்னா பிரெட் அல்வா செஞ்சு முடிக்கவே 1/4 மணி நேரம் தான் ஆகும். ஓகே, இப்போ இது நம்ம கல்யாணத்துக்கு வந்துட்டு 100 பேருக்கு செய்கிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன அளவில் தான் வைப்போம். ஒரு மினி லட்டு சைஸில் வைப்போம்.
அந்த மாதிரி வைக்கிறப்போ 100 பேர் சாப்பிட்லாம். இந்த அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, 1/2 மணி நேரத்தில். 1/2 மணி நேரம் அதிகபட்சம் போனால் 3/4 மணி நேரம். ஓகே, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பர்சன்டேஜ், அதாவது இந்த பக்குவம் ஒரு 80% 90% கெட்டியான பிறகு அடுத்த பொருளை சேர்க்குவோம் அப்படி அதான் கேட்குறேன். அந்த பக்கம் கேட்குறேன். 90% ஆனதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் சேர்க்குறோம். ஓகே, அதுக்கப்புறமா ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் நல்லா வெளியே திரிஞ்சு வருது அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு நெய் சேர்க்குறோம். சரி, ஓகே. அப்போ எண்ணெய் எடுத்துருவோமா? எண்ணெய் எடுத்துரும். தனியாக வந்துருமா அது? வந்துடும். சரி, ஓகே. அப்போ எனக்கு அந்த பக்கம் வந்து காமிக்கிறீங்களா? காமிக்கிறேன் சார். அதாவது சில டைம் எண்ணெய் நல்லா வெளியே வரும், சில டைம் அது வர்றதுக்கு லேட் ஆகும். அந்த மாதிரி டைமில் நம்ம அதை எதுவும் பண்ண மாட்டோம். சரி, இப்போ அப்படியே டைட்டாக வருது. ஆமாம். சரி, எனக்கு அந்த பக்கம் வந்து காமிங்க. கண்டிப்பாக. ஃபைன். இப்போ பாருங்கள் சார், நல்லா கெட்டியாயிருச்சு. ஓகே, லைட்டாக அந்த ஷைனிங் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இனி நான் அந்த எண்ணெய் ஃபுல்லாக கொஞ்சம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு 90% முடிஞ்சிருச்சு அர்த்தம். ஆமாம். அந்த நேரம் ஆக ஆக அது ஒரு கெட்டி பக்கம் வந்துருச்சு. ஆமாம் சார். நம்ம வீட்டில் எப்படி தண்ணி ஊற்றின பேர் ரவை போட்ட உடனே அந்த கேசரி கெட்டி பக்கம் வருமோ அந்த மாதிரி. ஆமாம் சார். ஆனால் இது நல்லா ஷைனிங் தெரியுது. ஆமாம். ஓகே, சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம ஏலக்காய் தூள் போடுறோம். ஓகே, அது காமிங்களேன். அப்படியே ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ இருக்கல அப்படியே கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் நேரம் ஆக நல்லா கெட்டியாக நினைக்கிறேன். ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாயிடும். இந்த கரண்டியில் பொங்கல் எடுத்து வைப்பாங்க அது மாதிரி டக்குன்னு விழுவும் நினைக்கிறேன். இந்த பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி வரும், பக்குவத்துக்கு வரும். ஆமாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கார்னரில் ஃபுல்லாக அது கொஞ்சம் அந்த திருப்பி கரண்டியை திருப்பி விட்டால் திருப்பி வருது. ஆமாம். இதுக்கப்புறம் ஏலக்காய் தூளா? ஏலக்காய் தூள். சரி, இந்தாங்க ஏலக்காய் தூள். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். சரி, ஓகே. 2 ஸ்பூன் தாராளமாக போட்டுருக்கேன். ஓகே. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணெய் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம நெய்யில் முந்திரி பருப்பும் இந்த வெள்ளரி விதையும் தாளித்து போட்டலாம். சரி, ஃபைன். என்ன பார்த்தீங்களா சார், லைட்டாக அப்படி தெரிஞ்சு அந்த நேராக லைட்டாக அப்படி மேலே வருது. ஆமாம். அதிகமான எண்ணெய் இல்லை, கொஞ்சமாக அப்படி வருது. நான் நினச்சேன் இந்த கப்பு ஃபுல்லாக வரும்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டி நம்ம திருப்ப அப்படியே அந்த பாத்திரத்தை விட்டு அப்படியே வெளியே வரும். அந்த அல்வா பக்குவத்துக்கு வருது. அந்த இது உருண்டு வருது சொல்லுவாங்கல்ல, ஒட்டாமல் வர பக்குவம். ஆமாம். நான் வந்து எண்ணெய் எடுப்போம்னு நினச்சேன், ஆனால் எண்ணெய் எடுக்க வேண்டியதில்லை, மிக்ஸ் பண்ணாவே சரியாயிருது. சரி, ஓகே. இதுக்கப்புறம் இப்போ நம்ம இறக்கிடுவோம். முந்திரி பருப்பு தாளிச்சு ஊற்றிடுவோம். நெய்யில் தாளிச்சிங்களா? ஆமாம், நெய்யில் தான் செய்யலாம். ஓகே, நெய்யில் முந்திரி பருப்பு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் காமிங்க. ஓகே. டேஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக. அல்வா பண்ணியாச்சு சார். ஓகே. கடைசியாக வந்துட்டு நெய்யில் முந்திரி பருப்பும் இந்த வெள்ளரி விதையும் தாளிச்சு போட்டோம். பார்த்தீங்களா சார் இப்போ எப்படி இருக்குன்னு? தலை நீங்கள் அந்த கொட்டும் போதே பார்த்தேன். அந்த அல்வாவில் அந்த பொரிஞ்சு வரும்போது சூப்பராக இருந்தது. வெரி குட். இது கூட வேறு என்ன பாதாம்லாம் போடலாமா? எது வேணாலும் போடலாம் சார். பாதாம் நார்மலாக முந்திரி பருப்பு போட்டு கொடுப்போம். சில பேர் அந்த மாதிரி வெள்ளரி விதை கேட்பாங்க, பிஸ்தா போட சொல்லுவாங்க, பாதாம் போட சொல்லுவாங்க, நட்ஸ் எல்லாம் போட சொல்லுவாங்க. கேட்டால் போடலாம். கேட்டால் போடலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு போடலாம் சார். போடலாம். டேட்ஸ் போடுவோம். டேட்ஸ் போடுவீங்க? டேட்ஸ் போடுவீங்களா? டேட்ஸ் போடுவோம். ஓ, வெரி குட். ஓகே. ஆப்ஷன் உங்கள் கையில் எதுனா போடலாம். அப்போ டேஸ்ட் தெரியுங்களா கொஞ்சமா? கண்டிப்பாக போடுங்க. எனக்கு தட்டுதாங்க. ஆஹா, என்ன இது அல்வா மாதிரி உருண்டு வருது? அல்வா தான் சார். அல்வா தான். ஆனால் ஒரு கைக்கு எடுத்தால் ஒரு 2 முந்திரியாக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்படி எடுக்கிறேன், இங்கே பாருங்கள், அப்படியே உருண்டு வருது இலையில. ரைட்டா? அப்படி எடுத்து போட்டால் அப்படியே அல்வா அப்படியே உருண்டு வருது. இப்போ பாருங்கள். கவர் கட்டணுங்கிற அவசியம் கூட தேவையில்லை. கவர் கட்டணும் அவசியம் இல்லை, அப்படியே எடுத்து போட்டே இருக்கலாம். கரெக்டான இனிப்பு. அந்த 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 1-2 முந்திரியோட கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்படி மெதுன்னு இருக்கா அந்த பன்னல்வா. அது கூட அந்த முந்திரி பருப்பு, அந்த நெய்யோட வாசம், அந்த ஏலக்காய் வாசம் சூப்பராக இருக்குது. நைஸ். இனிஷியலில் சாப்பிடும்போது அந்த நெய் போடுறதுக்கு முன்னாடி சும்மா லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன். அப்போது அந்த அந்த இனிப்பு கூட இருந்ததுல்ல,
இப்போ கரெக்டாக இருக்குது. டைம் ஆக இனிப்பு செட் ஆகும், கம்மியாகும், நேரம் ஆக ஆக மாற ஆரம்பிக்கும். ஆமாம். ஸோ இந்த மாதிரி அல்வா ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் எத்தனை நாள் வச்சு நம்ம வச்சு சர்வ் பண்ணலாம்? ஸோ இது ஒரு வாரம் வச்சு வீட்டில் வச்சு சாப்பிடுவாங்க. வெரி குட். இதே டேஸ்ட் வேணும் அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் நல்லாயிருக்கும். டைம் ஆக அந்த டேஸ்ட் மாறும், இனிப்பு தன்மை கம்மியாகும். அதான் விஷயம். வெரி குட் அல்வா, பன் அல்வா. மதுரையில் பண்ணுற பன் அல்வா இன்றைக்கி வந்து காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாரும் பிடிச்சிருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக உங்களோட ஃபீட்பேக் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபீட்பேக் எனக்கும் கொடுங்க, கால் பண்ணி விஜய்க்கும் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் கொடுக்கும். அந்த உற்சாகம் தான் நிறைய இடத்துக்கு தேடல் வந்து நிறைய ரெசிபிகள் கிடைக்கும். உங்கள் நம்பர் கொடுங்க. கண்டிப்பாக கொடுக்குறேன் சார். கண்டிப்பாக நான் அப்படி சைடில் என் வேலையை பார்க்குறேன். கண்டிப்பாக இதே மாதிரி இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பேர் பன் அல்வா, மதுரையில் ரொட்டி அல்வான்னு சொல்லுவாங்க, இது பிரெட் அல்வான்னு மதுரையில் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதே ரேஷியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் சார் கொடுத்துருவாரு. நீங்கள் அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட ஃபீட்பேக்கும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து எங்களுக்கு ரெசிபிஸ் போடுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பேர் விஜய், என்னோட கேட்டரிங் பேர் அன்னபூர்ணி கேட்டரிங். நான் மதுரையில் 2013 கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணுறோம். கல்யாணம், நிச்சயதார்த்தம், பேபி ஷவர் ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணுறோம். 50 பேர்லேருந்து 5000 பேர் வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவையான மெனு உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியில் பண்ணி கொடுத்து தந்துட்டுருக்கோம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெரி குட் ரெசிபி. நல்லா ஸ்வீட்டு. நிறைய பேர் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நிறைய கடைக்கு போய் நிறைய சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணலாம். ஒரு பெரிய ஒரு கம்போசிஷனும் எல்லாம் இல்லை. அந்த பக்குவத்தை புரிஞ்சுக்கிங்க, அழகாக புரிஞ்சு நீங்கள் வீட்டில் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி செய்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye. Take care. Thank you.